பாரம்பரியமான ஃபைனான்ஷியல் அட்வைஸ அப்படியே ஃபாலோ பண்ணியும் ஏதோ ஒரு எலிப்பொறியில மாட்டிக்கிட்ட மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்றேன், அப்புறம் ஏன் இன்னும் எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு சில கசப்பான ஆனா ரொம்ப முக்கியமான உண்மைகளை நாம அலச போறோம். உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கறேன். உங்க வாழ்க்கையும் சரி, உங்க பணத்தையும் சரி, நீங்க ஆட்டோ பைலட் மோட்ல வச்சிருக்கீங்களா? அதாவது மத்தவங்க போட்டு வச்ச ரூட்ல எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஆட்டோ பைலட் முறை எப்படி ஒரு மிகப்பெரிய ட்ராப், அதாவது ஒரு பொறி அப்படிங்கறத நாம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த ஆட்டோ பைலட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம மைண்ட்ல ஏத்துன ஒரே ட்ராக் இதுதான். 10வது பாஸ் பண்ணு, அப்புறம் 12வது ஒரு நல்ல டிகிரி, கடைசியா ஒரு வேலை. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணா நீங்க செட்டில் ஆயிடலாம், ஃபினான்ஷியலா ஃப்ரீ ஆயிடலான்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த சிஸ்டமே உங்களை அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான், உங்களை ஃப்ரீ ஆக்குறதுக்காக இல்ல. சரி, இந்த சிஸ்டம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு நாம ஒரு 5 விஷயங்களை உடைக்க வேண்டியிருக்கு. 1. டைவர்சிஃபிகேஷன் மாயை. 2. யூலிப் திட்டத்தோட டபுள் அட்டாக். 3. என்டோமெண்ட் பிளான் ஸ்கேம். 4. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற மறைமுக விதிகள். அப்புறம் 5. உண்மையான வெல்த் ஹேக். இந்த கண்ணுக்கு தெரியாத ஃபினான்ஷியல் பொறிகளை நாம இப்போ ஒன்னொன்னா டீகோட் பண்ண போறோம். முதலாவது செக்ஷன், டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற மாயை. நிறைய ஃபண்டுகள் வச்சிருந்தா ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறது உண்மையா? எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்க. இந்த டயலாக நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, கரெக்டா? இப்போ ஒரு சராசரி முதலீட்டாளரோட போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிஃப்டி 50, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ், இப்படி ஒரு 10-15 ஃபண்டுகள்ல மக்கள் பணத்தை அள்ளி போடுறாங்க. இவ்ளோ பெரிய லிஸ்ட்ல ரொம்ப ஆபத்தான ஒரு தப்பு மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இதை நாங்க அப்படியே ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு எந்தெந்த கம்பெனி ஷேர்கள் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட் நிஜமாவே ஷாக்கிங். இந்த எல்லா ஃபண்டுகள்லயும் இருக்கிற 33% பங்குகள் எக்ஸாக்டா ஒண்ணுதான். அதாவது ஒரு HDFC பேங்க் ஷேரையே நிஃப்டி 50லயும் வாங்குறீங்க, லார்ஜ் கேப்லயும் வாங்குறீங்க, ஃப்ளெக்ஸி கேப்லயும் வாங்குறீங்க. அப்போ நீங்க விதவிதமான ஃபண்டுகளை வாங்கல, ஒரே ஷேர்களை தான் வேற வேற பேக்கேஜிங்ல திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு ரிஸ்க குறைக்கிறது இல்ல. அப்போ உண்மையான டைவர்சிஃபிகேஷன்னா என்ன? அது ரொம்ப சிம்பிள். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத, ஒன்னா சேர்ந்து நகராத சொத்துக்கள்ல முதலீடு பண்றதுதான் ரியல் டைவர்சிஃபிகேஷன். ஷேர் மார்க்கெட்டும் தங்கமும் ஒரே மாதிரி ஏறி இறங்காது இல்லையா? அதனால இந்த 15 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிற பழக்கத்தை இன்னைக்கே தூக்கி போடுங்க. ஈக்விட்டிக்கு 2 இண்டெக்ஸ் ஃபண்டுகள் போதும். மீதி பணத்தை ரியல் எஸ்டேட், தங்கம், வெள்ளி, ஃபிக்ஸ்ட் இன்கம்னு பிரிச்சு வைங்க. அதுதான் ஸ்மார்ட். 2வது பகுதி, யூலிப் திட்டத்தின் இரட்டையடி. அதாவது உங்க பேரண்ட்ஸ் பண்ண முதலீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இப்ப பாப்போம். யூலிப் பிளான்களை நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேல இருக்கிற பாசத்துல ஏஜென்ட்களோட பேச்சை கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா மேக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கவரேஜ்க்கு நீங்க கட்டுற பிரீமியம் வெறும் 8000 ரூபாய் தான். ஆனா அதே யூலிப் திட்டத்துல நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபாய் பிரீமியம் கட்டினா கூட உங்களுக்கு கிடைக்கிற லைஃப் கவர் வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணும்போது நடக்கிற மிகப்பெரிய பிளண்டர் இதுதான். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு நல்ல லாபம் வருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்கதான் ட்விஸ்ட். சாதா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இருக்கும், அது யூலிப்லயும் இருக்கு. ஆனா யூலிப்ல மார்டாலிட்டி சார்ஜ்னு ஒன்னு ரொம்ப சைலண்டா உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? உங்க டெத் பெனிஃபிட்டுக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளையே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி அந்த ஃபீஸை எடுத்துக்குவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனமான ட்ராப் பாத்தீங்களா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், நீங்க பிரீமியம் கட்டுறீங்க. செகண்ட், கம்பெனிக்கார மார்டாலிட்டி சார்ஜ் போடுறான். தேர்ட், அதுக்காக உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற யூனிட்ஸை கேன்சல் பண்றான். இது காம்பவுண்டிங்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். மாசம் உங்க யூனிட்ஸ் குறைஞ்சுகிட்டே போனா உங்க பணம் எப்படி வளரும்? அதனால இன்சூரன்ஸா அதுக்கு டேர்ம் பிளான் எடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போங்க. ரெண்டையும் தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க. 3வது பகுதி, என்டோமெண்ட் திட்டத்தின் ஏமாற்ற வேலை. எதிர்காலத்துல ஒரு உத்தரவாதமான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை. இந்த பிளான்களை பேங்க்காரங்க ரொம்ப அக்ரெசிவா விப்பாங்க. ஏன்னா இதுல அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் அப்படி. இதை எப்படி பிட்ச் பண்ணுவாங்க தெரியுமா?
சார் 10 வருஷத்துக்கு மட்டும் மாசம் ஒரு தொகையை கட்டுங்க. 2வது வருஷத்துலேருந்தே உங்களுக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் மாதிரி வந்துரும். அப்புறம் 11வது வருஷத்துலேருந்து 20வது வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 1,07,856 ரூபாய் கேரண்டியா கிடைக்கும். கேக்குறதுக்கே சும்மா தேன் மாதிரி இருக்குல்ல, நம்ம ஃபியூச்சரே செக்யூர் ஆயிடுச்சுன்னு நம்மள நம்ப வச்சிருவாங்க. ஆனா அந்த மாயையை இப்போ உடைப்போமா? அந்த அமௌண்ட்டை அப்படியே ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு உண்மையான ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா நீங்க சத்தியமா நம்ப மாட்டீங்க. அதோட உண்மையான ரிட்டர்ன் வெறும் 3.11% மட்டுமே. அட, நீங்க டாக்ஸ் கட்டி போடுற ஒரு சாதாரண எஃப்டி கூட இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இவ்ளோதான் அவங்க வித்த அந்த அழகான மாய. அதனால எப்பவுமே எக்ஸல் ஷீட்டை நம்புங்க, ஏஜென்ட்டுகளோட கதைகளே இல்ல. 4வது செக்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற மறைமுக விதிகள். உங்க பாலிசில இருக்கிற ஃபைன் பிரிண்ட்டை படிக்கிறது ஏன் ரொம்ப அவசியம்னு இப்ப பாப்போம். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. உங்க பாலிசில ரூம் ரெண்ட் லிமிட் 6,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது 10,000 ரூபாய் ரூமை செலக்ட் பண்றீங்க. பரவாயில்ல, அந்த எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் நாமளே கட்டிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா அங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. இங்கதான் ப்ரொபோர்ஷனேட் டிடப்ஷன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ரூல் உள்ள வருது. உங்க ரூம் லிமிட் 6,000, நீங்க எடுத்தது 10,000, அதாவது வெறும் 60% தான் கவரேஜ். இதனால என்ன ஆகும் தெரியுமா? வெறும் ரூம் வாடகையில மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் பில்ல இருந்தும் வெறும் 60% மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். மீதி 40% பில்ல உங்க பாக்கெட்ல இருந்துனா நீங்க கட்டணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெயிட்டிங் பீரியட். பிளட் பிரஷர் மாதிரி சாதாரணமா வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் நோய்களுக்கு கூட பாலிசி எடுத்த உடனே உங்களால கிளைம் பண்ண முடியாது. குறைஞ்சது 2 வருஷமாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இதனால தான் நாம திரும்ப சொல்றோம், உங்களுக்கு எந்த நோயும் வரதுக்கு முன்னாடியே நீங்க ஃபிட்டா இருக்கும்போதே இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது செக்ஷன், தி அல்டிமேட் வெல்த் ஹேக், அதாவது உண்மையான செல்வத்தை உருவாக்கும் வழி. இது எல்லாமே மாறுற ஒரு பேரடைம் ஷிஃப்ட். இவ்ளோ நேரம் நம்ம எக்ஸல் ஷீட்டு, ரிட்டர்ன்ஸ்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நாம இன்னைக்கு ஹெல்த் கேர் சிஸ்டம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணு உண்மையிலே ஒரு சிக் கேர் சிஸ்டம். அதாவது உங்களுக்கு வியாதி வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது ஒரு வீழ்ச்சி. நீங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல மிதிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த கேம்ல நீங்க தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப உண்மையான ஹெல்த் கேர் எங்க இருக்கு? அது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கு. நீங்க தினமும் ஜிம்முக்கு போறது, நல்லா சாப்பிடுறது, ஆக்டிவா இருக்கிறது, இதுதான் நிஜமான முதலீடு. இந்த ஒரு கோட்டைய நல்ல கவனிங்க. சிட்டிங் இஸ் தி நியூ ஸ்மோக்கிங். அதிக நேரம் உட்கார்ந்திருக்கிறதே புதிய வகை புகைப்பழக்கம். எவ்ளோ பவர்ஃபுல்லான அதிர்ச்சியான உண்மை இது. நீங்க இப்போ இந்த எக்ஸ்பிளைனரை பார்த்துக்கிட்டு சோஃபாவிலையோ இல்ல சேர்லையோ மணிக்கணக்கா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்லைங்க, உங்க செல்வத்தையும் சேர்த்தே அழிச்சிட்டு இருக்கு. ஆக்டிவா இல்லாம எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஃபினான்ஷியல் பொறிகளை விடவும் ரொம்ப ஆபத்தான ஒரு பொறி. கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற சவால் இதுதான். நீங்க இன்னுமா அந்த ஆட்டோ பைலட் மோட்ல உட்கார்ந்துகிட்டு உங்க வாழ்க்கைய ஓட்ட போறீங்களா? இல்ல இந்த அலசல்ல நாம பார்த்த மேக்ஸ் அப்புறம் இந்த பிசிக்கல் அட்வைஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு உங்க ஹெல்த்தையும் வெல்த்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர போறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உயிரோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.